என்னது இவ்ளோ கேக் டின்ஸா? நம்ம ஏதாச்சும் கேக் மெட்டீரியல் ஷாப்ல இருக்கிறோமா? இல்ல வேற எங்க தான் இருக்கோம்? அட ஆமாங்க. இது எல்லாமே நம்ம கேக்கு யூஸ் பண்ற டின்ஸ் தான். எந்தெந்த கேக்கு, எந்தெந்த சைஸ்ல டின்ஸ் யூஸ் பண்ணலாம், டயர் கேக்ஸ் எப்படி யூஸ் பண்ணலாம், எல்லாமே இந்த வீடியோல டீட்டெயில்டா பார்க்கலாம். மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல்ல நம்ம ஸ்கொயர் கேக் டின்ஸ் பார்க்கலாம். இது 4 இன்ச்சு, 5 இன்ச்சு, 6 இன்ச்சுன்னு சொல்லிட்டு ஒரு இன்ச்சில் அப்படியே ஒன்றா வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இப்போது வந்துட்டு 4 இன்ச் டின் இருந்துட்டு நம்ம பின்ட்டு கேக் செய்யறதுக்கு யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி 5 இன்ச் டின் வந்து 1/2 கேஜி கேக் செய்யறதுக்கு நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி 6 இன்ச் டின்லேயும் இருந்துட்டு 1/2 கேஜி செய்யலாம். என்னடா 2 கேக் டின்லேயுமே செய்யலான்னா நம்மளோட டால் கேக்காக வேணும்னா நம்ம 5 இன்ச் டின் அந்த மாதிரி யூஸ் பண்ணி ஹைட்டாக செய்யலாம். அதே வந்துட்டு நம்ம சிங்கிளாக செய்கிற மாதிரி இருந்தால் 6 இன்ச் டின் யூஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி 7 இன்ச் டின் இருந்துட்டு நம்ம 3/4 கிலோ அளவுக்கு செய்யலாம். 8 இன்ச் டின் இருந்துட்டு 1 கேஜி கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி 9 இன்ச் டின் 1.5 கேஜிக்கும் 10 இன்ச் இருந்துட்டு 2 கேஜிக்கும் இருக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இந்த மாதிரி டால் கேக்ஸ்க்கு இருந்துட்டு நான் 1/2 கேஜி டால் கேக் மோல்டு வாங்கியிருக்கேன். அதுக்கு மேலே இருக்க கேக்லாம் இருந்துட்டு நம்ம இந்த டின்லேயே இருந்துட்டு நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இது இருந்துட்டு ஸ்கொயர் டின்ஸ்லேயும் இது 6 இன்ச் டின்னு, இது 8 இன்ச்சு, இது 10 இன்ச்சு. 10 இன்ச் இருந்தது 2 கேஜி கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி தான் 8 இன்ச்சு 1 கேஜிக்கும் கரெக்டாக இருக்கும். இது ப்ரௌனி டின்னுங்க, ப்ரௌனிக்கு யூஸ் பண்ணுவேன். இது இருந்துட்டு ரோல் செய்யறதுக்கு கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி ஹார்ட் ஷேப்லேயும் இருந்துட்டு 6, 7, 8ன்னு சொல்லிட்டு 3 சைஸில் இருந்துட்டு கேக் டின்ஸ் வச்சுருக்கேன். இது இருந்துட்டு ப்ரெட் லூஃப் டின்னு சொல்லுவாங்க. இது இருந்துட்டு நம்ம ப்ரெட்டு செய்யறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டீ கேக் செய்யறதுக்கும் யூஸ் பண்ணலாம். நான் டீ கேக் செய்யறதுக்கு தான் யூஸ் பண்ணுறேன். இது டீ கேக் செய்யறதுக்கு இதில் செஞ்சோன்னா நம்மளுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் இருந்துட்டு நம்ம கிட்ட இருக்கிற மொத்தமான கேக் டின்ஸு. இதை வச்சு தான் நான் வந்துட்டு எல்லாத்துக்குமே இருந்துட்டு கேக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அவங்க எந்தெந்த டின்ஸ் எதுக்கு யூஸ் ஆகுன்றதை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட்ஸில் கேளுங்க. அதே மாதிரி இருந்துட்டு டயர் கேக் செய்யறதுக்கும் இது 10 இன்ச் கேக் டின்னு, இதிலே இருந்துட்டு இதுக்கு மேலே இருந்துட்டு 8 இன்ச்சு, அதுக்கு மேலே இருந்துட்டு 6 இன்ச்சு. இந்த மாதிரியும் நம்ம 5 கேஜி கேக் இருந்துட்டு இந்த மாதிரி டின்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு கேக்கோட டின்னும் இருந்துட்டு 2 இன்ச்சஸ் இருந்துட்டு கம்மியாக இருக்கிற மாதிரி நம்ம டயர் கேக்கு செட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரியும் செட் பண்ணலாம். அதே மாதிரி இப்போ காமிக்கிற மாதிரி 9 இன்ச்சு, 7 இன்ச்சு, 5 இன்ச்சு இந்த மாதிரியும் இருந்துட்டு நம்ம கேக் டின்ஸை அரேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்மளோட இஷ்டம்தாங்க. நம்ம கஸ்டமர் கேட்குற மாதிரி இருந்துட்டு கஸ்டமர் எந்த சைஸில் எந்த ஹைட்டில் வேணும்னு கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம டின்னோட சைஸும் இருந்துட்டு நம்மளோட ரெக்குயர்மெண்ட்க்கு ஏற்ற மாதிரி கஸ்டமரோட இன்ட்ரெஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாங்க. இது தெரியணுன்றதுக்காக தான் நான் 2 டின்ஸையும் உங்களுக்கு பக்கத்தில் வச்சு நான் டிஃப்ரென்ஸ் இருந்துட்டு காமிச்சிருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ இருந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நான் கப் கேக்கு என்னென்ன மோல்டெல்லாம் யூஸ் பண்ணலான்றதை நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் சொல்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.